இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பொருட்கள்லாம் சுறுசுறுப்பா இருக்கு? ஏன் சுறுசுறுப்பா இருக்கு? மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா இருக்கும் இல்லையா? மேடு பள்ளங்கள் போது நம்மளுடைய இந்த தரையை தொட்டு பாரு, எப்படி இருக்கு? மலவளப்பா இருக்கும் இல்லையா? அப்படிதானமா? இப்ப நம்மளுடைய மேட் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லது நம்மளுடைய இந்த நோட் அட்டை பாத்தீங்கன்னா அது என்ன செய்யும்? சுறுசுறுப்பா இருக்கு. ஏன்? அதுல மேடு பள்ளங்கள் இருப்பதனால இப்படி பொருட்கள் பலவிதங்களில் செய்கிறது. அதே போல இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடியது என்னது? ஒளியை பற்றி படிக்க போறோம். இப்ப சில பொருட்கள், இப்போ ஒவ்வொரு பொருட்களுடைய தன்மைகளை பண்புகளை பற்றி பார்க்கிறோம். இதுல ஒரு பண்பு என்னன்னா, சில பொருட்கள் ஒளி புகும் இல்லையா? சில பொருட்கள் ஒளி கசியும், சில பொருட்கள் ஒளியை எதிரொலிக்கும். இன்னைக்கு இந்த 3 விதங்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பாடத்தை படிக்க போறோம். இப்போ முதலாவது பாத்தீங்கன்னா, இப்போ இது என்னது? ஒரு கண்ணாடி இல்லையா? இந்த கண்ணாடி என்ன செய்யுது? இது என்ன செய்யும்? இது வந்து ஒளி ஊடுருவுமா, ஒளி கசியுமா, அல்லது ஒளி எதிரொலிக்குதா என்று சொல்லி இப்போ ஒளி என்று சொல்லும் பொழுது 2 வகையான ஒளி இருக்கு இல்லையா? ஆற்றல்கள், ஒளி ஆற்றல் சொல்லி பார்க்கும்பொழுது இது வந்து வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒளி. இன்னொரு ஒளி என்னது? சவுண்ட் இல்லையா? சத்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து வெளிச்சம், ஒளியை பற்றி பார்க்க போறோம். இந்த ஒளி வந்து இதுல வந்து இது செய்து ஒளி ஊடுருவுதா அல்லது ஒளி கசியுதா அல்லது ஒளியை எதிரொலிக்க செய்தான்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இப்ப இது என்னதான் ஒளி இல்லையா? ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம். இது என்ன செய்யுது? இது என்ன செய்யுது? இங்க கிடைக்கக்கூடிய தன்னுடைய ஒளி ஆற்றலை அப்படியே என்ன செய்யுது? அங்கே பிரதிபலிக்கிறது. அப்போ இது என்னது? ஒளி ஊடுருவும் பொருள். அப்ப இந்த கண்ணாடி, ஒரு தெளிவான ஒரு கண்ணாடி என்ன செய்யுது? ஒளியை ஊடுருவ செய்கிறது. சரி, அடுத்தது பார்க்கிறோம். ஒரு சுறுசுறுப்பான ஒரு மங்கலான ஒரு மங்கலான ஒரு கண்ணாடி போன்ற ஒரு அட்டை இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இது என்ன செய்யுது? ஒளி கசியுது இல்லையா? ஒளி புகுது, ஆனா ஒளி என்ன செய்யுது? கசிந்து ஒளி சிதறல்களை உண்டாக்குகிறது. அப்படிதானப்பா? அங்க ஒரு தெளிவான ஒளி செய்யலங்க, கிடைக்கல. அப்ப இது என்னது? ஒளி கசியும் பொருள். இது வந்து அடுத்த 3வது பார்க்கிறோம். இங்க ஒரு அட்டை இருக்கு இல்லையா? ஒரு அட்டையில மரக்கட்டை அந்த மாதிரி வருது. இதுல அடிக்கிறோம். இதுல என்ன செய்யுது? சிதறுதா? ஒளி ஊடுருவா பொருள், ஒளி புகா பொருள். என்ன? ஒளி புகா பொருள் என்று சொல்றோம். இன்னொன்று பார்க்கிறோம். ஒரு வளவளப்பான பொருளில் ஒளி படும்போது அவை ஒளியை எதிரொலிக்க செய்கின்றன. ஒளியை எதிரொலிக்க செய்கின்றன. பாருங்க, ஒரு பாட்டில் இருக்கு, ஒரு வளவளப்பான பொருள். அப்படிதானே? இது என்ன செய்யுது பாருங்க? இந்த ஒளி என்ன செய்கிறது? ஒளியை எதிரொலிக்க செய்யும் இல்லையா? இது வந்து ஒளியை என்ன செய்யும்? எதிரொலிக்க செய்யும். கண்ணாடி, வளவளப்பான பொருட்கள், கண்ணாடி, அந்த சில்வர் போன்ற பொருட்கள் எல்லாம் ஒளியை என்ன செய்யும்? பிரதிபலிக்க செய்யும், எதிரொலிக்க செய்யும் சொல்லிப்பா. சரிதானா? பணம் புரிஞ்சுதா? அப்போ ஒளி புகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது? கண்ணாடி. ஒளி சிதறல்களுக்கு மரக்கட்டையா? ஒரு வலுவழுப்பான சுறுசுறுப்பான பொருட்கள் இல்லையா? ஒரு மங்கலான பொருட்கள் என்ன செய்யும்? அதே மாதிரி தண்ணீருக்குள்ளும் ஒளி என்ன செய்யும்? புகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம்.